Trigonometry ஒரு question. Find the value of sin power 6 15 degree plus sin power 6 75 degree plus 6 sin square 15 sin square 75 degree whole divided by கீழே அதே போல் ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரியிலேருந்து சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியணும். அதே போல் கொஞ்சம் அல்ஜீப்ராவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆன் தி வே பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த எக்ஸ்பிரஷன் sin power 6 15 degree plus sin power 6 75 degree அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள்ஸை பார்த்தோம், 15 degree and 75 degree ஆங்கிள்ஸை பார்க்கும்போதே அது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 15 plus 75 90 degree. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணலாம். sin of 90 minus theta is equal to cos theta. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா sin 75 அப்படிங்கிறது இருக்குது. sin 75 நம்ம sin of 90 minus 15 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ sin 75 is equal to sin 90 minus 15 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ இது வந்து cos 15 degree அப்படிங்கிறது sin 90 minus theta is cos theta. ஸோ அப்போ நம்ம sin 75 அப்படிங்கிற வர எல்லா இடத்துலையுமே cos 15 அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு sin power 6 15 degree plus cos power 6 15 degree. நல்லா பார்த்துக்கணும், sin power 6 75 degree அப்படிங்கிறது இப்போ cos power 6 15 degree ஆயிடுச்சு. ப்ளஸ் அடுத்தது 6 sin square 15 degree cos square 15 degree whole divided by கீழியும் டினாமினேட்டர்லையும் இதே ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணிக்கலாம். sin power 4 15 degree plus cos power 4 15 degree plus 5 sin square 15 degree into cos square 15 degree. ஸோ இப்போ எல்லாமே sin cos அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆங்கிள் எல்லாத்துலேயுமே ஒரே ஆங்கிள் தான் இருக்குது, 15 degree அப்படிங்கிறது தான் இருக்குது. சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ். இப்போ அடுத்தது நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு சின்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நமக்கு இங்கேயே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ தீட்டாவுடைய வேல்யூ என்னவாக இருந்தாலும் sin square theta plus cos square theta equal to 1. சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம இன்னும் ஒரு 2 அல்ஜீப்ரா ஐடென்டிட்டிஸோடைய ஹெல்ப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஐடென்டிட்டிஸ் என்னங்கிறதையும் குவிக்காக இப்போ எழுதிடலாம். என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது a plus b the whole cube. ஸோ இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுப்போம். ஓகே, a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. நம்ம காமனாக தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. ஸோ இந்த ஃபார்ம்ஸை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப அந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை பார்ப்போம். மேலே நமக்கு sin power 6 cos power 6 இருக்குது, கீழே sin power 4 cos power 4 இருக்குது. இப்போ அந்த பவர் 6ஐ நாம் sin square the whole cubeன்னு எழுதலாம். கீழே இருக்கிற பவர் 4ஐ sin square the whole squareன்னு எழுதலாம். ஸோ அப்போ மேலே ஒரு க்யூப் ஃபார்மும் கீழே ஒரு ஸ்கொயர் ஃபார்மும் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போது நாம் இந்த க்யூப் ஃபார்முலா அண்ட் ஸ்கொயர் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது இப்போ மேலே நல்லா பார்த்துப்போம். sin power 6 15 plus cos power 6 15 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை sin square 15 degree the whole cube அப்படின்னும், இதை அடுத்ததை cos square 15 degree the whole cube அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இதே ஃபார்ம் a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடச்சாச்சு. a cube plus b cubeன்றது வந்தாச்சு. அடுத்தது ஒரு 3ab plus a plus b கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாகிடும். இப்போ இதான் a cube plus b cube plus 3ab into a plus b. அது என்னென்னு யோசிப்போம். 3ab அதாவது 3 sin square 15 into cos square 15 அப்படிங்கிறது வந்துடும். அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ 3ab ஏன்னா ஏன்ற பிளேஸ்ட்டை இப்போ sin square 15னும் bன்ற பிளேஸ்ட்டாக cos square 15 வந்தாச்சு. ஸோ 3ab இன்ட்டு உள்ள ப்ராக்கெட்குள்ளே ஒரு a plus bன்றது வரணும். நல்லா பார்த்துப்போம். இப்போ இன்ட்டு a plus b அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், இன்ட்டு sin square 15 plus cos square 15 அப்படிங்கிறது தான் வரும். அது வேறு எதுவுமே இல்லை, sin square theta plus cos square theta தான். ஸோ அப்போது நான் இன்ட்டு sin square 15 plus cos square theta போடுறதும் இன்ட்டு 1 போடுறதும் ஒன்று தான். ஸோ
இந்த எக்ஸ்பிரஷனை நான் 3ab into a plus b ஆவே கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ், ஃபைன். அடுத்தது இப்போ நல்லா பார்த்துப்போம். இந்த ஃபார்மை இங்கே கொண்டு வந்தாச்சு, இதையும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 6 sin square 15 cos square 15ல ஆல்ரெடி ஒரு 3 sin square 15 cos square 15 வந்தாச்சு, ப்ளஸ் இன்னொரு ஒரு 3 sin square 15 cos square 15 அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம்னா நியூமரேட்டர் நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். சரி, ஓகே, எஸ், நியூமரேட்டர் பார்ட் ஓவர். ஸோ இதை தான் இந்த ஃபார்மை தான் நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கோம். நியூமரேட்டர் பார்ட் ஓவர் டிவைடட் பை, இப்போ கீழே டினாமினேட்டருக்கு நம்ம வரலாம். டினாமினேட்டரில் இப்போ ஸ்கொயர் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். a plus b the whole square, a square plus b square plus 2ab. இப்போ அதே போல் இதை ரீரைட் பண்ணி வரும்போது sin square 15 the whole square plus cos square 15 the whole square. ஸோ a square plus b square வந்தாச்சு, ப்ளஸ் இன்னொரு 2ab வரணும், ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 into sin square 15 cos square 15. ஸோ 2ab ஃபார்மும் வந்தாச்சு. அப்போது a square plus b square plus 2abன்றது வந்தாச்சு. ஆனால் மேலே ஒரிஜினலாக இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது sin power 415 இது வந்தாச்சு, cos power 415 வந்தாச்சு. ஆனால் இங்கே 5 sin square 15 cos square 15 இருக்கிறதுல நாம் 2 sin square 15 cos square 15 வர வச்சாச்சு. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? ப்ளஸ் இன்னொரு 3 sin square 15 cos square 15ன்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டெப்பை இந்த மாதிரி கொண்டு வரோம். ஸோ மேலே இருக்கிறத a plus b the whole cube ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிறத a plus b the whole square ஃபார்முக்கு கொண்டு வரும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி. சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்? நமக்கு நல்லா தெரியும் இதோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது a plus b the whole cube, இதோட எக்ஸ்பிரஷன்றது a plus b the whole square. இப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் நல்லா பார்த்துப்போம். நியூமரேட்டர் திரும்ப மறுபடியும் முதலேன்னு பார்ப்போம். இங்கே என்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னா a cube plus b cube plus 3ab into a plus b அங்கே இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த ஃபார்மை அப்படியே a plus b the whole cubeன்னு எழுதிக்கலாம். அதே போல் டினாமினேட்டரில் இந்த எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். a square plus b square plus 2ab இருக்கு, இது அப்படியே a plus b the whole square நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல a அப்படிங்கிறது sin square 15, bங்கிறது cos square 15. ஸோ இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை அடுத்தது நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே அடுத்த ஸ்டைலில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மேலே என்னாச்சு sin square 15 plus cos square 15 the whole cube. ஏன்னா நமக்கு மேலே a plus b the whole cube உடைய ஃபார்ம் தான் இருக்குது. திரும்ப செக் பண்ணுவோம். a cube plus b cube plus 3ab into a plus b இதான் மேலே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே sin square 15 plus cos square 15 the whole cube அப்படின்னு எழுதியாச்சு. கூட ஒரு 3 sin square 15 cos square 15 இருக்குது, அதையும் அங்கே எழுதிப்போம். ஸோ ப்ளஸ் 3 sin square 15 cos square 15 அப்படிங்கிறது எழுதிப்போம். ஹோல் டிவைடட் பை, இப்போ கீழே டினாமினேட்டர் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டினாமினேட்டர் a square plus b square plus 2ab, இதை நம்ம a plus b the whole square எழுத போகிறோம். அப்போ sin square 15 plus cos square 15 the whole square அப்படிங்கிறது வரும். sin square 15 plus cos square 15 the whole square plus கூட அது கூட என்ன டேர்ம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கூட நமக்கு 3 sin square 15 cos square 15 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, இதையும் எக்ஸ்ட்ராவாக அங்கே எழுதிடுவோம். ஸோ ப்ளஸ் 3 sin square 15 cos square 15 அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இப்போது இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இது என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா sin square 15 plus cos square 15. ஸோ sin square theta plus cos square theta 1 அப்படிங்கிறது கிடச்சிரும். 1 cube பண்ணோன்னா 1 தான் கிடைக்கும். கீழே அதே போல் இங்கேயும் sin square theta plus cos square theta 1 ஆகிடும். 1 ஸ்கொயர்ன்றது 1 தான். அப்போ நமக்கு 1 plus 3 sin square 15 cos square 15 cos square, ஓகே, cos square 15. அடுத்தது கீழே 1 plus 3 sin square 15 cos square 15 அப்படிங்கிறதா கிடைக்கும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கடைசியில் ரெண்டுமே ஒரே எக்ஸ்பிரஷன் சேமாக தான் இருக்குது. 1 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ x by x அப்படிங்கிறது எப்போவுமே 1 தானே. ஸோ ரெண்டு வேல்யூஸும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 1.